ஏகதந்தாய நமக. திருவடி அறக்கட்டளைக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கடவுள் உலகை படைப்பதற்காக முதலில் ஓசை என்னும் நாதத்தையும் ஒலி என்னும் விந்துவையும் படைத்தான். அவற்றிலிருந்து விண்ணில் கோடிக்கணக்கான அண்டங்களை படைத்தான். அவற்றின் தொடர்ச்சியாக விண் முதல் மண் வரை இந்த இயற்கையாகிய பூதங்களையும் அளவாகச் செய்தான். பின்னே ஒவ்வொரு பூதமும் அணுக்களால் அமைந்தது என உணர்த்தினான். முடிவாக ஐம்பூதங்களை கொண்டு இந்த உலகையும் உயிர்களையும் உருவாக்கி அவற்றின் வாழ்வை இயக்கி ஆண்டு வருகிறார். இச்செய்திகளை தமிழில் உண்மையியல் நூலான திருமந்திரம் அடிப்படையாக நமக்கு காட்டுகிறது. அடுத்து அருள் நூல்களிலே திருவாசகம் ஐம்பூதங்களின் இயற்கை படைப்பை அருமையாக இயம்புகிறது. இதில் அமைந்த அறிவியல் உண்மையை கண்டுணர்ந்தனம் வள்ளல் பெருமான் இந்த இயற்கை உண்மையையும் இந்த அடிப்படையில் தோன்றிய ஐம்பூதங்களின் படைப்பில் உள்ள நுட்பங்களையும் அறிவுலகத்துக்கு விரித்துரைக்க திருவுள்ளம் கொண்டார். அதனால் பிறந்த ஒப்பற்ற இயற்கை உண்மை நூலே இந்த அருட்பெருஞ்சோதி அகவல். இது ஒரே ஒரு பாடல் என்றாலும் பொருளடக்கத்தால் ஒரு நூலாகவே சுடர்விடுகிறது. இந்த அகவல் ஆழமும் அகலமும் கொண்ட நெடிய பாடல். இந்த அகவல் பெருமான் மேட்டுக்குப்பத்தில் தங்கியிருந்த காலத்தில் ஒரே இரவில் அருளிய சிறப்புடையதாகும். நுட்பம் வாய்ந்த சிந்தனைக்குரிய எண்ணற்ற கருத்துக்களை ஓரிரவில் நூலாக படைப்பதென்றால் யாரால் இயலும்? அருட்பெருஞ்சோதி கடவுளே பெருமானின் உள்ளத்து அமர்ந்து படம் காட்டுவார் போல காட்டினார் என்றே கூற வேண்டும். இந்த 6ஆம் திருமுறையில் உள்ள இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் முந்தைய 5 திருமுறைகளிலிருந்தும் சாராம்சத்தில் வேறுபட்டதாக இருக்கிறது. ஏனென்றால் முந்தைய 5 திருமுறைகளிலும் பெருமான் உருவ வழிபாட்டின் சிறப்பை காட்டும் வகையில் விநாயகர், முருகன், சிவபெருமான், திருவொற்றியூர் வடிவமை என பல்வேறு தெய்வங்களின் குணாம்சங்களையும் சக்தியையும் போற்றி பாடியிருக்கிறார். உருவ வழிபாட்டிலிருந்து அருவுருவ வழிபாடாக உள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வழிபடுவதற்கான முறையை 6ஆம் திருமுறையில் காணலாம். அந்த 5 திருமுறைகளும் பெருமான் ஞானசித்தி பெறுவதற்கு முன்பு அருளியவை. ஞானதேக சித்தி பெறுவதற்கு சமீபத்திய பிரசவ நிலையில் அருளியதுதான் இந்த 6ஆம் திருமுறை. இந்த அகவல் உலக மாந்தர்கள் உய்வதற்காக விடப்பட்ட ஒரு அறைகூவலாகும். வள்ளல் பெருமான் தான் பெற்ற இரவாத பெருநிலை வாழ்வான அருட்பெருஞ்சோதி வாழ்வை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காகவே இந்நூலை படைத்து தந்தார் என்பது பேருண்மையாகும். கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை பேசும் அவர் கடவுளை எப்படி அணுகலாம், எப்படி அடையலாம் என்பதற்கான நெறியை வகுத்து காட்டுகிறார். முதலில் ஒருவனின் உயிரை மறைத்திருக்கின்ற ஆணவம் முதலிய இருளாம் திரைகளை நீங்கினாலே அருட்சோதி கடவுளை கண்டு அருட்பேற்றை பெற முடியும் என்று உறுதியாக சொல்கிறார். பின்னர் ஒளி பெறுகின்ற ஒருவன் ஒளிக்கடவுளை, அதாவது மெய்ப்பொருளை ஆசானாகவும் உயிர்த்தாயாகவும் உயிர் தந்தையாகவும் உயிர் துணையாகவும் நண்பனாகவும் கருதி கொண்டு உறவாடி இன்புற்று இரவாத பெருநிலை வாழ்வும் சாகா கல்வியின் மெய்யறிவும் பெறலாம் என்றும் கூறுகிறார். மேலும் மணி, மந்திரம், அமுதம், மருந்து ஆகியவற்றை எடுத்து கூறி அவற்றை பெறுவதற்கான தகுதியையும் குறிப்பிடுகிறார். 6ஆம் திருமுறை ஒரு பெரிய ஒலிக்கோயில் என்றால் அதன் முகப்பு கோபுரமாக அமைந்தது அருட்பெருஞ்சோதி அகவலே ஆகும். சைவ சித்தாந்தத்தில் ஆச்சரியப்படும்படியாக உள்ள பெரிய புராணத்தில் உள்ள 63 நாயன்மார்களும் நடமாடும் கோயில்களாக இருந்தார்கள் என்பதையும் விட அவர்கள் அத்தனை பேரும் தத்துவங்கள் தான் என்று வள்ளல் பெருமான் உபதேச பகுதியில் உரைநடையில் தான் எழுதியுள்ளார். கணபதி, சுப்பிரமணி முதலிய சுவாமிகள் கூட தெய்வங்கள் அல்ல, தத்துவங்களே என்கிறார். சைவ புராணத்தில் மட்டுமல்ல, விஷ்ணு புராணத்திலும் தத்துவங்களே உள்ளன என்கிறார் பெருமான். 6ஆம் திருமுறையில் வேதாந்தம், போதாந்தம், நாதாந்தம், யோகாந்தம், காலாந்தம், சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய 6 அந்தங்களை கடந்ததில் பெருமான் வேதாந்தத்தை கடந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். அதாவது மனிதனாகிய ஜீவாத்மாவே தெய்வமாகலாம் என்ற வள்ளலார் காட்டிய அத்வைதத்தின் ஆதார சுருதியே ஜீவகாருண்யம்தான். ஆதிசங்கரர் அருளிய அத்வைத சித்தாந்தமும் இதைத்தான் கூறுகிறது. அதனால்தான் ஜீவகாருண்யத்தை மோட்ச வீட்டின் திறவுகோல் என்றே பெருமான் குறிப்பிட்டார். மேலும் 6ஆம் திருமுறையில் பெருமான் தான் அதாவது மரணமிலா பெருவாழ்வு என்ற, அதாவது சத்தியம் சொல்கின்றேன் என்று உரக்க குரல் கொடுத்தார் 6ஆம் திருமுறையில் தான். அது மட்டுமில்லை, சாதி சம்பந்தப்பட்ட சமுதாய சீர்திருத்தங்கள் பலவற்றையும் இத்திருமுறை தான் முன்னிலைப்படுத்துகிறது. ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும்
ஒருமையுள்ளராகி உலகில் நடத்தல் வேண்டும் என்ற முப்பரிமாண சமுதாய நல்லிணக்கத்தை முதல் முறையாக இத்திருமுறையில்தான் கூறியிருக்கிறார். மேலும் வள்ளல் பெருமான் அதாவது பிழைகள் எதுவும் அவர் செய்ததில்லை, அதற்காக கூறுகிறார். அதாவது என்ன சொல்கிறார் என்றால், பிழையெல்லாம் பொறுத்து என்னுள் பிறங்கிய கருணை மழையே வளர்சிவபதியே என்று பாடுகிறார். பெருமான் வாழ்க்கையில் பிழை எதுவும் செய்தது கிடையாது. இருந்தாலும் அருளாளர்கள் உலகம் செய்யும் பிழையை தம் பிழையாக ஏற்றுக் கூறுவது அருளாளர்கள் மரபாதலால் இங்கே பெருமான் கூறும் பிழையை நாம் அவ்வாறே நினைக்க வேண்டும். அன்பர்களும் அடியார்களும் தொண்டர்களும் தவறு செய்தால் அதை பொறுத்து அருள் செய்பவன் கடவுளே ஆவான். இவ்வுண்மையினை திரு மாணிக்க வாசகர் என் பிழையாய் நின் பிழையால் பொறுப்பவனே என்று போற்றுவார். இப்படி உயிர்கள் திருந்தி நல்வாழ்வு பெறவே அருள் செய்வது கடவுளின் அருளிறக்கமாகும். மேலும் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார், அன்பர்களும் அடியார்களும் தொண்டர்களும் அறியாது தவறு செய்தால் அதை பொறுத்திருப்பவன் அருள் கடவுளே ஆகிறான். அதற்காக அவர் சொல்கிறார், சிவச்செம்பொருளான முழுமுதற் கடவுளே, நான் அறிந்தா அறியாமலோ செய்யும் பிழைகளை எல்லாம் நீ உன் அருளிறக்கம் என்னும் இயற்கையால் பொறுத்து கொள்கின்றாய். அந்த பிழைகள் மீண்டும் தோன்றாவண்ணும் என் அகத்தில் அக ஆன்ம உயிராக இருந்து அருள்வையாக இருக்கின்றாய். அந்த அக ஆன்ம உயிராகிய எனது பயிரானது வாடாமல் இருக்கும்படி நீ உன் அருள்மழையை பொழிந்து வளர்ச்சி செய்கின்றாய். என்னே உனது பேரருள் உடைமை என்று போற்றுகிறார். மேலும் அவர் கடவுளுக்கும் அதாவது கடவுளை அன்புமயமாக அனுபவித்தர் வளர்வான். அதற்கு அவர் விளக்கம் தருகின்ற போது, அந்த அன்பாகிய அருளாகிய ஆண்டவர் எங்கிருந்து தன்னை ஈர்த்தார் என்பதை மிக அழகாக 2 வரிகள் சித்தரிக்கிறார். என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விரிந்த என்னுடைய அன்பே என்கிறார். மேலும் ஆன்ம தரிசனம் என்னும் பகுதியில், நினைத்த போதெல்லாம் என்னையே நினைத்தேன், நினைப்பற நின்ற போதெல்லாம் என்னை தனியாக்கி நின்கண்ணே நின்றேன் என்றும் பாடுகிறார். இந்த பாடல் நமக்கு தரும் செய்தி, அதாவது பெருமானுக்கும் கடவுளுக்கும் இடைவெளி இல்லாத நிலையை காட்டுமாறு அமைந்துள்ளது. மோட்சம் என்பது பரலோகத்தில் உள்ளதல்ல, இகலோகத்திலேயே அப்பரலோகத்தை பெற வேண்டும் என்பதுதான் பெருமானின் நோக்கம். மனமாசுக்கள் நிரம்பிய இந்த சுத்த தேகத்தை சுத்த தேகமாக்கி தொடர் முயற்சியில் ஈடுபட்டு இந்த சுத்த தேகத்தை பிரணவ தேகமாக்கி தொடர் முயற்சியினால் இப்பிரணவ தேகத்தை ஞான தேகமாக்குவது என்பதே சுத்த சன்மார்க்கம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.